ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிரில் சீராளங்கறி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு. சீராளங்கறி செய்கிறதுக்கு தேவையான பொருள்: 1 கப் பச்சை பயிறு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எடுத்து வச்சுருந்தேன். வானல் சூடான பிறகு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஆறட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம வறுத்து வச்சது நல்லா இப்போ ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுங்க. 2 பல் பூண்டு, அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பல் ஸ்வீட் எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. அரைச்சி எடுத்ததை இதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பொடியை நறுக்கி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். கடாய் நல்லா காய வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு பொடியாக நறுக்கி வச்சிருந்தா வெங்காயம், அது கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். பச்சை பயிரில் நிறைய நன்மை இருக்குங்க. அது இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது பச்சை பயிரில். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பச்சை பயிறு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே நல்லது இது. இது முளைக்கட்டி வச்சு கூட கொடுக்கலாம், இல்லை அப்படியே இதை கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். மிளகாத்தூள் வாடை பாருங்கள், மிளகாத்தூள் வாடெல்லாம் நல்லா போட்டோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த பச்சை பயிறு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஸ்பூனில் வச்சுட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி விட்டுருங்க.
சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. பாருங்கள் பாருங்கள், சீரகங்கறி ரெடி ஆயிடுச்சு. நல்ல மணமாக இருக்குது, மணக்க இருக்குது. ஓகே, தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.